ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி நிலக்கடலை சட்னியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு இரும்பு கடாயில் நிலக்கடலையை பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். சமைக்கிறத பார்த்தோன்னே இங்கே ஒரு ஆள் வந்து பசிக்குதுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது கொடுத்துட்டு வந்துடுறேன், இல்லைன்னா நான் இங்கே சமைக்க முடியாது, சமையல் முடியல, அதனால பண்ணதான் இருக்கிறத தான் கொடுக்க போகிறேன். பிடிச்சா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா வேறு கேட்டுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. பிடிச்சிடுச்சிங்க, எடுத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் எண்ணெய் சூடாயிடுச்சு. பூண்டை சேர்த்துட்டு இஞ்சியும் அது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு அதுலேயே காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டையுமே போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகம் வேணும்னா மிளகாயோட எண்ணிக்கை நீங்கள் அதிகமாக்கிக்கலாம். தக்காளியை கட் பண்ணி அதையும் இதிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டோன்னா இன்னும் சீக்கிரம் வதங்கிடும். நிலக்கடலையை தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனது மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கடாயை சூடு பண்ணி 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச கருவேப்பிலை ரெண்டையுமே சேர்த்து நல்லா பொரிய வச்சு அதில் இந்த அரைச்ச விழுதை அதில் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான நிலக்கடலை சட்னி ரெடி.